உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராக எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். ஆண்டவர் உன்னை எப்படி வைப்பாரா? அவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். ஏன்னா தேவன் நமக்காக காரியமாற்றுகிறார், கூட இருப்பார். தெரிந்து கொண்ட தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு அப்படி என்ன செய்கிறாரா? ஆசீர்வதித்து நடத்தின தேவன். தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, ஆண்டவர் தாவீதோடு கூட பேசுகிற போது சொல்கிறார், தாவீதுக்கு இருந்த அத்தனை பிள்ளைகளுக்கு நடுவில், அத்தனை காரியங்களுக்கு நடுவில் அவர் சொன்னார், உன் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டேன். சாலமோன் தான் என்ன செய்வான்? எனக்கு ஆலயத்தை கட்டுவான். சாலமோனை தெரிந்து கொண்டவர். 2 நாளாக ஒன்று சொல்லுகிறது, சாலமோன் என்ன செய்தாராம்? எல்லாரும் காணத்தக்கதாக ஒரு மேன்மையான இடத்துல வைத்தான். அவனை போல ஒரு மேன்மையான ஒரு அரசன் இல்லை என்று சொல்லுகிற நிலைமையில கர்த்தர் அவனோடு கூட இருந்து என்ன செய்தாரா? அவனை மிகவும் பெரியவனாக்கினார் என்று எழுதப்பட்டு. அப்போ நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அந்த மகிமையின் தேவன் நம் மத்தியிலே கடந்து வருவார். அல்லேலூயா. அதோடு கூட பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, மகிமை மாத்திரமல்ல, ஜெயம் உம்முடையதான். ஜெயம் பவுல் சொல்லுகிறான், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. ஜெயம் நம்முடையது. ஏன்னா தேவன் என்ன செய்கிறாரா? அவர்தான் ஜெயம் தருகிறவர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ தேவனாலே வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். அதனால தான் எல்லா சூழல்களிலும் நீங்கள் ரோமர் 8:34 அப்படியே வாசிட்டு போனீங்கன்னா கடைசியாக முடிக்கிற போது 37 சொல்லுகிறான், இவை எல்லாவற்றிலே எவ்வளோ குறைவுகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பாடுகள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு முடிக்கிற போது சொல்லுகிறான், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவரா. குறைவுகளா, போராட்டங்களா, பாடுகளா, எல்லாவற்றையும் தாண்டி தேவன் உன்னை ஜெயிக்க வைப்பார் என்று சொன்னா ஜெயம் அவருடையது. அது மாத்திரம் அல்ல, மாட்சிமை, மகத்துவம், வல்லமை எல்லாம் அவருடையது. வானமும் பூமியும் அவருடையது. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் நம்மை அவர் ஆளுகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய ஆளுகையின் கீழ் ஜனங்கள் மகிழ்ந்திருப்பார்கள், ஜனங்கள் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா கர்த்தராலே ஆளப்படுகிற ஜனங்களாய் நாம் இருக்கிற போது அவருடைய ஆளுகையை தாண்டி அவர் சொன்னார், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். என்னை தாண்டி தான் உங்களை என்ன செய்யணும்? ஏன்னா அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்.